வணக்கங்க. ஒரு சொற்பொழிவாளர் ஒரு கூட்டத்துல ஒரு தம்பதியில இருக்கிற ஒரு பெண்மணியை பார்த்து கேட்கிறார். உங்க கணவர் உங்கள சந்தோஷமா பார்த்துக்கிறாரா? உடனே அருகில் இருந்த கணவர் நிமிர்ந்து நம்பிக்கையோட எழுந்து அமர்ந்து உட்கார்றார். காரணம், இதுவரைக்கும் மனைவி அவர்கிட்ட குறையே சொன்னது கிடையாது. அதனால அவர் சந்தோஷமா இதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார். ஆனால் அந்த மனைவி தெளிவா என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை, என் கணவர் என்ன சந்தோஷமா வச்சுக்கலன்றார். கணவர் அதிர்ந்து போயிட்டார். ஆனால் மனைவி என்ன சொன்னார் தெரியுமா? என் கணவர் என்ன சந்தோஷமா வச்சிருக்கல. என்ன சந்தோஷப்படுத்தியதும் இல்லை. ஆனா நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறது அவரை சார்ந்தது இல்லை, என்னையே சார்ந்தது. நான் சந்தோஷமா இருக்கிறேனா அப்படிங்கிறது நான் சம்பந்தப்பட்ட விஷயம். வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலும் சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறது என்னோட முடிவு. இது அடுத்தவரால தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா, இன்ன பொருளால தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா, இன்னின்ன தருணங்கள்ல தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னா, நான் பெரும் பிரச்சனையில இருக்கிறேன்னு அர்த்தம். நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே மாறிக்கொண்டே தான் இருக்கும். மனுஷன், செல்வம், நம்ம உடம்பு, தட்பவெப்பம், ஏன் நான் வேலை பார்க்குற முதலாளி, என்னோட சந்தோஷங்கள், நண்பர்கள், எனது உடல் மற்றும் மன ஆரோக்கியம் எல்லாமே இது ஒரு நீண்ட பட்டியல் இது. ஆனா என்ன ஆனாலும் நான் தான் சந்தோஷமா இருக்கணும்னு அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன்னா, அது நிறையா இருந்தாலும் குறையா இருந்தாலும் என் சந்தோஷம் குறைய போறதில்ல. வெளியே போனாலும் வீட்டில் இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரியா இருந்தாலும் என் சந்தோஷம் குறையறது கிடையாது. திருமணத்துக்கு முன்னையும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். அதற்கு பின்னாடியும் நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். என்னை பற்றி எனக்கே சந்தோஷமா இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் வாழ்க்கையை நான் விரும்ப காரணம், நான் என் வாழ்க்கைய மற்றவர்களை விட சுலபமா இருக்கிறதுனால அல்ல. நான் தனிப்பட்ட முறையில சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு நான் தீர்மானிச்சிருக்கிறேன். நானே என்னோட சந்தோஷத்துக்கு பொறுப்பு. இதை நான் ஒரு தீர்மானமா மனசுல நான் நினைச்சுக்கிறேன். என்ன சுமக்கும் பொறுப்பை மற்றவர்கள்ட்ட இருந்து நீங்கிறேன். அதனால இது அனைவரது வாழ்க்கையும் எளிதாக்குது. அதனால தான் எங்களோட திருமண வாழ்க்கை இத்தனை ஆண்டு சந்தோஷமா இருந்து வருது அப்படிங்கிறார். உடனே கைத்தட்டல் ஓயவே இல்லை. உங்களை சந்தோஷமா வச்சுக்கொள்ளும் பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்காதீர்கள். வெயிலோ மழையோ, உடல் சரியில்லையோ, பணம் இல்லையோ, காயப்பட்டிருக்கிறோமோ, விரும்பப்படவில்லையோ, உங்கள் மனதில் உள்ள சந்தோஷத்தை யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுக்காதீங்க. உங்களை நீங்களே மனதார மதிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்குள்ள நீங்கள் சந்தோஷப்பட்டு கொள்ள முடியும். சந்தோஷம் அப்படிங்கிறது உள்ளத்தாங்க இருக்கு, வெளியில இல்லவே இல்லை. நம்மளோட உடுத்துற உடை, நாம் உண்ணுகின்ற உணவு அப்படின்னு நம்ம வாழற வாழ்க்கை பிறரை சார்ந்தது அல்ல, நம் மனதை சார்ந்ததே. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனி வாழ்வில் ஆனந்தமே என்றைக்கும். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.